வணக்கம். நான் தேவா. கனவை நோக்கி செயல்படலாம் என்று நினைக்கும்போது, தற்போது இருக்கும் கரண்ட் சிச்சுவேஷன் எல்லாம் கவனித்து, அவற்றை சரி செய்வதில் கவனம் செலுத்தி காலத்தை வீணடிக்கிறேன். இதை எப்படி சரி செய்வது? நினைத்ததை அடைவது. 2யும் ஒரே நேரத்தில செய்யுங்க. அதாவது தற்காலிகமான இப்ப இருக்கிற இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ஸையும் கவனம் கொடுங்க. அதுக்கு என்ன தேவையோ அந்த செயல்களையும் நீங்க தொடர்ந்து செய்யுங்க. அதே நேரத்தில உங்க இலக்கு என்ன? இலக்குக்கான விஷயங்கள ஒரு நாளைக்கு ஒரு விஷயமாவது இல்ல ஒரு குறிப்பிட்ட சின்ன சின்ன செயல்கள் ஒரு 5 செயல்களாவது செய்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி நீங்க 2யுமே பேலன்ஸ்டா கொண்டு போகும்போது, ஒரு பக்கம் தற்காலிக சூழ்நிலைகளுக்கான விஷயங்களும் நமக்கு நல்லபடியா நடந்து கொஞ்சம் நிம்மதிய குடுக்கும். அதே நேரத்தில இலக்க நோக்கி போய்க்கிட்டு இருக்கிறோங்கிற அந்த ஒரு சின்ன சந்தோஷமும், நிம்மதியும் நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம மனசு என்ன பண்ணும்னா, இந்த எது எதிர்மறையான தாக்கத்த அதிகமா ஏற்படுத்துதோ, அதுக்குள்ள போய் சிக்கிக்கும். அத பத்தி மட்டுமே யோசிக்கும். அத பத்தி மட்டுமே சிந்திக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் நம்ம கோலுக்கான விஷயங்கள செய்யலாம். ஆனா அத விட்டுட்டு நம்ம இலக்க நோக்கி நம்மளால போக முடியலையே! நம்ம எப்போ போக போறோம்? இப்படியே இருக்கோமே! அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுரும். அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அது மட்டும் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த நேரத்தில நான் என்ன பண்றேன்? இந்த புலம்புற நேரத்தில என்னால என்னோட இலக்குக்கு என்ன செய்ய முடியும்? இலக்குக்கு நம்ம செயல்கள் செய்ய முடியலைன்னா கூட, அது சார்ந்த நல்ல விஷயங்கள என்ன நடக்கணுங்கிற தெளிவ ஏற்படுத்திக்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் மிகச்சிறந்த செயலா இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி நீங்க 2யும் சேர்த்து செய்யும்போது, ஒரு பக்கம் கரண்ட் சிச்சுவேஷன் என்ன ஆகும்னா, உங்க இலக்கோட சேர்ந்து பயணிக்க தொடங்கும். ஒரு கட்டத்தில இந்த பயணமும், அந்த பயணமும் ஒரே பயணமா மாறிடும். அப்பதான் நம்ம கனவ நம்ம அடைய முடியும். ஸோ அந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க. நிச்சயமா நல்லது நடக்கும். நன்றி. என் கணவருடன் அவரின் செயல்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வது கடினமாக இருக்கிறது. ஒரு உறவுன்னு வரும்போது, அதுவும் கணவன் மனைவி உறவுன்னு வரும்போது, நாம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க இருக்க தேவையில்ல அப்படிங்கிற அந்த உண்மைய நாம புரிஞ்சுக்கணும். இங்க நல்லது கெட்டதுக்கு, சரி தப்புக்கு விஷயமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த தனிப்பட்ட உணர்வுன்னு ஒண்ணு இருக்குது. விருப்பு வெறுப்புகள்னு இருக்குது. அவங்களுடைய பார்வை கோணம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அப்போ அந்த விதத்துல அவங்களும் பார்ப்பாங்க, செயல்கள் செய்வாங்க அப்படிங்கிறத நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா, அதுக்காக அவங்க செய்றதே செய்யலாமா? அவங்க தொடர்ந்து செய்றது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த அத எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஆனா, இத கண்ண மூடிட்டு எதிர்க்கிறது தான் தப்பு. அதுக்கு பதிலா உட்கார்ந்து பேசலாம். உங்களுக்கு ஏன் இதுல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு? இத ஏன் நீங்க பண்றீங்க? இதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? ஏன்னா, அவரால நிதானமா பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைய நாம அவர நிதானமாக்கி, நாம அவங்களுக்கு அத காட்டலாம். அப்படி காட்டும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா. ஆமா, நான் செய்ற செயல்னால எனக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறது. அப்படி உணர்ந்தா கூட உடனே அவங்களால அத மாத்திக்க முடியாது. அப்பவும் நம்ம என்ன பண்ணணும்? அவங்க கூட நிக்கணும். பரவாயில்லப்பா, அடுத்த தடவ நம்ம சரி பண்ணிக்கலாம். அடுத்த தடவ நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அவங்கள தட்டி குடுத்து நீங்க கொண்டு வந்துரலாம். ஒண்ணோட ஒண்ணு நம்ம அந்த ஏன்னா உயிருக்கு உயிரா அந்த உறவ நம்ம கொண்டு போகும்போது, இப்போ ஒருவேள அந்த இடத்துல நாம இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அப்படி யோசிக்கணும். அப்படி யோசிக்க தொடங்குனீங்கன்னா, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள வெளிப்படுத்தினாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு போக முடியும். ஆனா, இந்த இடத்துல ஈகோ மட்டும் வரக்கூடாது. ஈகோ வந்துருச்சு, நான் இது தப்புன்னு சொன்னேன், அவங்க கேட்கல அப்படின்னா, இந்த உலகத்த விடுங்க. நம்ம மனசே இது தப்பு செய்யாதன்னா, செய்யாம இருக்காது. அத சிந்திக்காம இருக்கா? இந்த இடத்துல நில்லுன்னா அது நிக்குதா? நம்ம மனசே நம்ம பேச்ச கேட்கல. அப்ப இன்னொருத்தருடைய மனசு? நம்ம அத கொஞ்சம் யோசிக்கணும். நெறைய நேரங்கள்ல பிரச்சனை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சொன்னேன் கேட்கல. நீங்க சொன்ன உடனே அது எப்படி கேட்கும்? நம்ம மனசே கேட்காதப்போ, இன்னொருத்தர் மனசு அத எப்படி கேட்கும்? ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது, அவங்களும் இறங்கி வருவாங்க. இது ரொம்ப முக்கியம். இத முயற்சி பண்ணி பாருங்க. உங்க பிரச்சனைகளுக்கான விடைய நீங்களே கண்டுபிடிக்கலாம். நன்றி. நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வருது. என்ன செய்தால் நெகட்டிவ் தாட்ஸ் போகும்? அது இப்போ நான் சொன்ன மாதிரி, நீங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறைகளையும் ஒரு பேப்பர்ல எழுதி எரிச்சு போடுங்க. ஏன்னா, பாசிட்டிவ்க்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பங்கு இருக்கோ, அதே மாதிரியான எதிர்மறையான விஷயங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு இடம் இருக்கு. எதிர்மறைகள தவறான கோணத்துல பார்க்கறதுனால மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியலன்னா, அது செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால அத ரொம்ப அவாய்ட் பண்ணவும் வேண்டாம்.
நம்ம இந்த எழுதி எரிச்சு போடுறது அப்படிங்கிறது எதனால பண்றோம் அப்படின்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட எதிர்மறைகள டைரக்ட்டா அணுகும்போது நமக்கு நெறைய தெளிவு கிடைக்கும். அதனால நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்களும் நெறைய இருக்கும். ஆனா, அதே நேரத்தில நம்மளுடைய ஓவர் திங்கிங் பேட்டர்னால அத சார்ந்து நெறைய தேவையில்லாத சிந்தனைகள, தேவையில்லாத கற்பனையான பயங்கள நம்ம உருவாக்கி வச்சிருப்போம். அப்படிப்பட்ட விஷயங்கள எழுதி எரிச்சு அதெல்லாம் வெளியில போகும்போது, நம்ம எத சார்ந்து தெளிவடையணுமோ, அந்த பிரச்சனை மட்டும் நம்ம மனசுல நிக்கும். அத மட்டும் நம்ம கூர்ந்து கவனிச்சு, நாம ஏன் இந்த விஷயத்த இப்படி பார்க்குறோம்? நமக்கு ஏன் இது தொந்தரவாவே இருக்குது? இதுல நமக்கு என்ன புரியல? அப்படின்னு அத சார்ந்து நீங்க கேள்விகள் கேட்க தொடங்குனீங்கன்னா, அது சார்ந்த தெளிவு உங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க அதனால சஃபரே ஆக மாட்டீங்க. அது சார்ந்த நெகட்டிவும் அதுக்கப்புறம் வராது. தெளிவுகள் தான் நம்மள மன அமைதிக்கு கொண்டு போகுமே தவிர, நம்ம வேற எது செஞ்சாலுமே அது ஒரு தற்காலிக விஷயமா தான் இருக்கும். நன்றி. ஜாதகத்துல இருக்கிற மாதிரி, சொல்ற மாதிரி கொஞ்சம் நடக்குதே, ஜாதகத்தை நம்பி டிசிஷன் எடுக்கலாமா? ஜாதகத்த நம்பி டிசிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிரகங்களுடைய அந்த அலைவரிசை தாக்கங்கள் நிச்சயமா நம்ம எல்லார் மேலயும் இருக்குது. ஜாதகத்த நம்புறவங்க மேலயும் இருக்குது, நம்பாதவங்க மேலயும் இருக்குது. ஆனா, இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அது துல்லியமானதா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன் அப்படின்னா, இப்போ ஜாதகம் சொல்றவங்க எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியா இருக்கிறாங்க, அவங்களுடைய டேட்டா எந்த மாதிரி இருக்குது, அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்குது, இது எல்லாமே அவங்க ஜாதகத்த கணிக்கிறதுலயும் அஃபெக்ட் ஆகுது. யாரும் பியூர் மைண்ட் செட்டோட அந்த விஷயங்கள சொல்றது கிடையாது. கண்டிப்பா அவங்களுடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறதும் அங்கே உட்கார்ந்திருக்கு. ஏன்னா, இப்போ ஒரே ஜாதகத்த கொண்டு போய் நாம பல பேர்ட்ட பார்க்கலாம். 4 பேரும் 4 விதமான விஷயங்கள் சொல்றது நமக்கு பல தடவ நடந்திருக்கு. ஏன்னா, அவங்க வே ஆஃப் திங்கிங்ல அவங்க சில விஷயங்கள சொல்றாங்க. இதுல நாம எந்த விஷயங்கள எடுத்துக்கிட்டு, எந்த விஷயங்கள பார்க்கிறது, எந்த விஷயங்கள முடிவு பண்றதுங்கிறது கண்டிப்பா சரியா வராது. இதோடைய தாக்கம்ங்கிறது மேக்ஸிமம் ஒரு 20, 30% மட்டும் தான். ஆனா, நாம உறுதியா இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மனச சரியா வச்சுக்கிட்டு, நம்மளுடைய எண்ணங்கள சரியா வச்சுக்கிட்டு, நாம நம்ம பாதைய நோக்கி பயணப்பட்டோம்னா, நாம எத வேணும்னாலும் உருவாக்க முடியும். ஸோ, அதனால அத வச்சு எந்த ஒரு டிசிஷனுக்கும் வர வேண்டாம். உங்களுடைய டிசிஷன் என்னவோ, அதையே நீங்க ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க. நன்றி.